ரைட் பே. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பேச போகிறோம். அகைன் போன வருஷம் ஒரே ஒரு டைம் தான் நடத்தினது. இந்த யூனிட் பெரும்பாலும் பசங்க விரும்புறதில்லை, ஆனால் 3 கொஷின் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல யூனிட் பே. ரைட். ஜென்ரலாக இந்த யூனிட்டோட பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஆக்சுவலாக இது 2 லெசன் பே. ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், இது சின்ன லெசன்னா ஒரு 1.5 hour போதும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 75% முடிச்சிடுவேன், 25% அடுத்த கிளாஸில் முடிச்சிடுவேன். இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய லெசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். 11th ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பெரிய லெசன். ஒரு 5 hours நம்ம ஸ்பீடுக்கு 5 to 6 hours போதும். ஸ்கூல்லாம் நடத்தும் போது கிட்ட அரௌண்ட் 10 hours கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா போர்டில் எழுதி போடணும், அதை பார்த்து காப்பி பண்ண உள்ள வேலை இருக்குது. இங்கே அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறதுனால 5 hours கண்டிப்பாக போதும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் காலங்காலமாக எல்லா நீட் போர்ட்லேயும் 3 கொஷின் கேட்பாங்க. ஜேஇ போர்டில் இதில் 1 2 கொஷின் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ நம்ம இந்த 3 கொஷின் எடுக்கிறது தான் திறமை. ரொம்ப ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். என்னென்னா இதில் ப்ராக்டிஸ் நிறைய வேணும். சர்ஃபேஸ் டென்ஷன் சம் போகிறது கஷ்டமாக இருக்கும், யூடியூப் சம் போகிறது கஷ்டமாக இருக்கும், தென் பியூரெட் பிப்பெட் சம் போடுறது, இவ்வளோ வேலையும் உள்ளே இருக்குது நமக்கு. ரைட்டா? ரைட். ஸோ கற்றுக்கலாமா? இந்த யூனிட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிரமாதமான வார்த்தையில் தான் இந்த யூனிட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். உனக்கெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை, உன் வாழ்நாள் ஃபுல்லாக வர வேண்டிய வார்த்தை. பட் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? ஸ்ட்ரெஸ். 11th 12th ரிப்பீட்டர் ஜெயிக்கிற வரைக்கும் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரெஸ். ரைட்டா? ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னங்க சார்? இந்த டாப்பிக்கோட பேர் எலாஸ்டிசிட்டி. ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னங்க சார்? ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. இது ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இது ரைட்டு மாதிரி தான், ஆனால் ரொம்ப ரைட்டான்னு கேட்டால் ரொம்ப ரைட் கிடையாது. ப்ரெஷருக்கு தான் ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு இடத்துல. ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. சார் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சரியான வார்த்தை சொல்லுங்கள் சார். இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசு, 11th பசங்களுக்கு. மற்றவங்களாம் ஏற்கனவே போன வருஷம் கேட்டிருப்பீங்க. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. அது என்னங்க சார் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு? நான் உனக்கு ரொம்ப அழகாக சொல்லவா? ஒரு ரப்பர் பேண்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது 4 சென்டிமீட்டர், எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க 10 சென்டிமீட்டர். எப்போ நீங்கள் உங்களோட ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறீங்களோ, வென் வி ஆர் ரிமூவ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இட் வில் பி பிரிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷனில். திரும்ப சும்மா சின்ன பிள்ளைலாம் நீங்கள் விளாண்டுருப்பீங்களே, ரப்பர் பேண்டை இழுத்து விடுவீங்க, திரும்ப ஒரிஜினலுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ரப்பர் பேண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த ரப்பர் பேண்ட் திரும்ப ஒரிஜினலுக்கு வர்றது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். உன்னோட புரிதலுக்காக சொல்லியிருக்கேன். ரப்பர் பேண்டை இங்கே இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ரப்பர் பேண்ட் வந்து எலாஸ்டோமஸ். எலாஸ்டிசிட்டிக்கு ரப்பர் பேண்டை பயன்படுத்த முடியாது, ஆனால் நீ புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு பொருளை ஜஸ்ட் பெண்ட் பண்ணுறீங்க, விட்டுறீங்க, ஒரிஜினலுக்கு போயிடுது. அது ஒரிஜினலுக்கு போகிறதுக்கு யார் காரணம்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் காரணம். இனிமேல் உங்ககிட்ட வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை சார், ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, இது ப்ரெஷரு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, இதான் சார் ஸ்ட்ரெஸ்ஸு. சார் வழக்கம் போல் யூனிட் சொல்லி கொடுத்துருங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா இதான். ஆனால் கரெக்டாக சொன்னால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் பர் -2, இல்லைன்னா சிஜிஎஸில் சொல்லி கொடுங்க சார், டைன் சென்டிமீட்டர் பர் -2. டைன் சென்டிமீட்டர் பர் -2 நம்ம எப்பவுமே பண்ணுறது தானே. ஒரு கான்செப்ட் பேசுவோம், ஃபார்முலா போடுவோம், யூனிட் போடுவோம், அதுக்கான டைமென்ஷன் போடுவோம். நியூட்டன் எம்எல்டி பர் -2, எல் பர் -2, எம் எல் பர் -1, டி பர் -2. 2021 21 ஸ்பெக்ட்ராவில் இருக்கும் பொழுது யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸி, எல்லா பசங்களும் நல்லா தான் ஆகிட்டு வந்தாங்க. தெரியும்ல, ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன். வருஷம் 3 கொஷின் வரும் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எஸ்ஐ யூனிட்டில் எதில் இருந்தாவது. நான் அதை அந்த ஸ்கூலில் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு நான்
வீடியோவாக போட்டதே இல்லை, அந்த ஒரு வீடியோ தான் இருக்கும். நான் உங்களுக்கு திருப்பி நான் நடத்த தான் போகிறேன், அவசரம்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிருச்சு, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, யூனிட் தெரிஞ்சிருச்சு, டைமென்ஷன் தெரிஞ்சிருச்சு. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இப்போது ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நடந்தால் அங்கே என்னப்பா நடக்கும் சார்? ஸ்ட்ரெஸ் இருந்தாலே அங்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும் சார். அந்த சேஞ்சஸோட பேர் ஸ்ட்ரெயின். ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, இது ஸ்ட்ரெஸ். அதனால் அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்ட்ரெயின். என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயின் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயின் இருக்கும். ரைட்டா? ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து நான் பிஎஸ்சி படிக்கும் பொழுது பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் கேஜேன்னு ஒரு சார், அவர் பேசின விதம், அவர் அந்த பீச் ஓரமாக இருக்கக்கூடிய காலேஜ் அது, ஜன்னல் ஓரமாக ரொம்ப நிறைய தென்றல் காற்று, ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்ருக்கேன். அப்போல்லாம் ஃபிசிக்ஸ் பெருசாக புரியாது எனக்கு. அவரோட முகம் இன்னும் ஞாபகம் இருக்குது, இறந்து போயிட்டாங்க. கேஜே எக்ஸ்ட்ரானரி ஃபிசிக்ஸ் டீச்சர், அவர் பேர் ஜெயச்சந்திரன் வச்சுக்கோங்களேன். அவர் தான் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை முதலாக எனக்கு புரிகிற மாதிரியே சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது, இப்போ ஆரம்பித்தா 15 நிமிஷம் வேஸ்ட்டாக போய்டும். நம்ம கிளாஸ் முடிச்சு லாஸ்ட்டு ஜாலியாக பேசலாம். ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் டைமென்ஷன், சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஏதாவது ஒரு வார்த்தை வரும்பொழுது அப்படியே பேக்கில் போக வேண்டியதாக இருக்குது, அப்புறம் கிளாஸ் போயிடுமென்ட்டு திரும்பி உள்ளே ஓடியார வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை தி ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் உனக்கு 100% புரிய வச்சேன். அது என்னங்க சார் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன்? எனக்கு புரியவே இல்லையே. இது ஒரு ராடு, இந்த ராடோட லென்த்து எல். இந்த ராடை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதனால் இந்த ராடு டெல்எல் அளவுக்கு நகருது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எல்லுன்னா ஒரிஜினல் லென்த்து, டெல்எல்னா சேஞ்ச் இன் லென்த்து. அப்போ ஸ்ட்ரெயினுக்கு சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து. சரியாக பாருங்கள், டைமென்ஷன். அதனால தான் காமனாக ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன், டைமென்ஷன். அது லென்த்தாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், வால்யூமாக இருக்கலாம். டெல்எல் பை எல். இதே ஏரியாவாக இருந்தால் டெல் ஏ பை ஏ, வால்யூமாக இருந்தால் டெல் வி பை வி. என்ன சார் சொல்ல வரீங்க? மேலேயும் மீட்டர் கீழேயும் மீட்டர், மேலேயும் மீட்டர் ஸ்கொயர் கீழேயும் மீட்டர் ஸ்கொயர், மேலேயும் மீட்டர் கியூபு கீழேயும் மீட்டர் கியூபு, நோ யூனிட்னு சொல்ல வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்போ நோ டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொல்கிறீங்க, அதானே? யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது ஸ்ட்ரெயினுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெயின் இஸ் அ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டின்னு பிரமாதமாக கற்றுக்கணும். அப்போ வாட்டர் ஸ்ட்ரெயின் கேட்டால் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, இட் இஸ் அ பியூர் நம்பர். எதெல்லாம் பியூர் நம்பர்னு சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. பொறுமையாக கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின்னா என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன். நிதானமாக கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டேன், ரைட்டா? அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் உள்ளே வராரு, அவர் தான் இந்த ஒட்டுமொத்த லெசனோட ஹீரோ, ஹூக்ஸ்லா. இந்த லெசன் முடிகிற வரைக்கும் இவரோட பேரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருப்போம், ஹூக்ஸ்லா. ஹூக்ஸ்லா என்ன சார் சொல்லுது? உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவரும் சொல்கிறாரு. ஸ்ட்ரெஸ் இருந்தால் தாண்டா தம்பி ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு சொல்கிறாருங்களா சார்? ஆமாம். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் ஸ்ட்ரெயின் இருக்கும், உழைப்பு இருந்தால் தான் ப்ராஃபிட் இருக்கும். சிம்பிளாக முடிச்சிட்டார் வாழ்க்கையவே. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஃபிசிக்ஸ் என்ன கற்றுக் கொடுத்தது உனக்கு? எங்கெல்லாம் ப்ரப்போர்ஷனாலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் ரைட் சைடில் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் எழுதணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் எழுதணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடலாமா? அந்த கான்ஸ்டன்ட் இந்த லெசன் ஃபுல்லாக எப்படி நம்ம கூப்பிட போகிறோன்னா மாடுலஸ். அப்போது மாடுலஸ் இஸ் நத்திங் தட் இஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். மாடுலஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஜென்ரலாக மாடுலஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஹூக்ஸ்லா என்னடா சொல்லுது? ஹூக்ஸ்லா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், திரும்பி வரணும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா அது அருந்து போயிடும், இல்லை உடஞ்சி போயிடும், இல்லை வளைஞ்சி போயிடும். கரெக்டாக? ஒரு அளவுக்கு மேலே திரும்ப ரீபவுண்ட் ஆகாது. ஸோ அது வரைக்கும் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஹூக்ஸ்லா என்னன்னு கேட்டால் இதை தான் நீங்கள் சொல்லணும். அந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் கேட்டால் மாடுலஸ்ன்னு சொல்லணும், ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்,
யூனிட் ஆஃப் மாடுலஸ். மாடுலஸ்க்கு யூனிட்டும் டைமென்ஷனும் கண்டுபிடிங்க. இந்நேரம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கு தெரியும், ஸ்ட்ரெயினுக்கும் உனக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின் நோ யூனிட்டு, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு தான் மாடுலஸோட யூனிட்டு. ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட்டு. அப்போ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், யூனிட் ஆஃப் மாடுலஸ் எல்லாமே ஒன்று தான். யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், யூனிட் ஆஃப் மாடுலஸ் ரெண்டும் ஒன்று தான்னு அழகாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் ஓகே, மாடுலஸ் ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா சார்? ஸ்ட்ரெயினில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா? டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கேர்ஃபுல்லாக கற்றுட்டே வாங்க. பா லெசன் ரொம்ப ஈஸி பா. கொஞ்சம் டைம் இருந்தால் இன்றைக்கி ஒரே நாளில் இந்த லெசனை முடிச்சு போட்டுடலாம். வெறும் 30 கொஷின் தான் இருக்கும். ஆலன் மாடலில் டக்குன்னு சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். 1 மார்க் அப்படி ஈஸியாக ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 4 மார்க் நம்ம தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். ஸ்ட்ரெஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் 3 இருக்குது பா. ஒன்று லீனியரில் நடந்தால் அதுக்கு பேர் லாங்கிடியூடினல். இல்லை எனக்கு பேர் ஞாபகம் வச்சுக்க முடியாது, லீனியர் ஸ்ட்ரெஸ். வால்யூமில் நடந்தால் அதுக்கு பேர் பல்க்கு. என்னடா அது இவ்வளோ பல்காக இருக்குது, நான் எப்படி தூக்கிட்டு போகிறது? பல்க் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், வால்யூம்னு புரிஞ்சுக்கணும். வால்யூம் ஸ்ட்ரெஸ் இல்லை பல்க் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறமா ஷியர். அம்மா துணி புழியறதை நீ பார்த்துருப்ப. இல்லை அம்மா இல்லை அப்பா, இப்போல்லாம் எல்லாருமே தான் புழிஞ்சிட்ருக்கோம்ல. ஸோ துணி புழியும் பொழுது அந்த துணி என்ன பண்ணுறோம், முறுக்குறோன்ல. தமிழ் வார்த்தை பாருங்களேன், முறுக்கிறது. அந்த மாதிரி டெம்பர்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதோட டென்ஷன், அதோட ட்விஸ்ட்டு முறுக்கிறது, துணி புழியிற மாதிரி புழியிறோம்ல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றதுனால உனக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். பட் ஃபிசிக்ஸில் வரும்போது அதே மாதிரி வரும், ஆனால் வேறு ஒன்று வரும், ஷியர் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? ஸோ லாங்கிடியூடினல்னால் லென்த் வைஸ் கொடுக்கறது, வால்யூம் வைஸ் கொடுக்கறது பல்க்கு, தென் டெம்பர் ட்விஸ்டெல்லாம் நடக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். ரைட் சார், இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது மாடுலஸ்னு பேசுனீங்களே, மாடுலஸ்க்கு என்னங்க சார் ஈக்குவேஷனு? மாடுலஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதில் 3 டைப் இருக்குது. 3 டைப் ஆஃப் மாடுலஸ். நான் என்ன போகிறேன்னு என்ன எழுத போகிறேன்றது இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். படிங்க டைப் ஆஃப் மாடுலஸ், சீக்கிரம் படிங்க. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். யங்ஸ் அப்படின்னா லீனியரில் நடக்கிறது, பல்க் மாடுலஸ் அப்படின்னா வால்யூமில் நடக்கிறது, ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் ஸ்ட்ரெஸ் அந்த ட்விஸ்ட்டில் நடக்கிறது. ஒன்று பார்த்துருமா? இந்த 3 மாடுலஸ் முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் லெசன் முடிஞ்சது. ரொம்ப சின்ன லெசன் பாது. ஆக்சுவலி 2 லெசனாக இருக்கும் என்சிஆர்டியில், தனித்தனியாக நம்ம பேசுகிறோம். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், இன்னொன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ரைட்டா? இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே ப்ராப்ளம் ஏரியா. ரொம்ப நல்லா கவனிங்க. யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் என்னங்க சார் சொல்லுது? நான் உனக்கு அழகாக புரிய வைக்குவா. இது ஒரு உங்கள் சீலிங்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு சீலிங். இங்கே ஒரு ராடு ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ராட்னா ஒரு கம்பி மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஒரு ஹூக்கில் வெயிட் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன நடக்குது? இந்த வெயிட்டு தான் ஸ்ட்ரெஸ். நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் யூனிட் ஏரியாவில். அதனால் இந்த ராடு எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த ராடு எக்ஸ்பேண்ட் ஆகணுன்றது தான் ஸ்ட்ரெயின். அப்போ லீனியரில் நடந்தால் யங்ஸ் மாடுலஸ். சார் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ சார். இது எனக்கு பிடிக்கலிங்க சார், வேறு மாதிரி சொல்லுங்கள். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. அப்போது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே மாடுலஸ். லென்த் வைஸ் நடந்ததுன்னா அதுக்கு பேர் யங்ஸ் மாடுலஸ். லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்.
ஈக்குவேஷன் பாருங்க பாரு, இந்த ஈக்குவேஷனில் கண்டிப்பாக சம் வரும். நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெஸ் எப்பயுமே மாறாது. ஆனால் ஸ்ட்ரெயின் பாருங்களேன், ஒரிஜினல் லென்த்து எல் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, டெல் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஈக்குவேஷனு, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். கற்றுக்கிட்டிங்களா? அப்போது யங்ஸ் மாடுலஸ்க்கு ஈக்குவேஷன் போடுங்க. யங்ஸ் மாடுலஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவேன்? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, டினாமினேட்டரில் இருக்கிற எல் மேலே போயிடும், பை டெல் எல் இங்கே வந்துடும். இப்படி தான் எழுதணும். அப்போ யங்ஸ் மாடுலஸ்க்கு யூனிட் போடுங்க சார். மேலே நியூட்டன், கீழே மீட்டர் ஸ்கொயர், எல் ஒரு மீட்டர், டெல் எல் ஒரு மீட்டர். யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் நியூட்டன் மீட்டர் பார் -2 தான், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். எல்லா மாடுலஸோட டைமென்ஷனும் எல்லா மாடுலஸோட யூனிட்டும் யாருக்கு ஈக்குவலாக இருக்குது? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது சரி, இதை கொஞ்சம் மாற்றுங்களேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ராடு, இங்கே ராடில் வெயிட் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் தானே, வெயிட்னாலே காலங்காலமாக நீ படிச்சிட்டு இருக்க எம்ஜி, அதுதான் எஃப். அப்போ இந்த எஃப்க்கு பதிலாக எம்ஜி, இந்த எஃப்க்கு பதிலாக எம்ஜி, எல்லு ஏரியா. இந்த வயர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயராக இருந்ததுன்னா இதோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர் டெல் எல். இப்படி தான் நீங்கள் சம் போட போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபார்முலா தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபோர்ஸுக்கு பதிலாக அங்கே எம்ஜியாக இருக்கும், ஏரியாவுக்கு பதிலாக பைஆர் ஸ்கொயராக இருக்கும். அப்போது கடைசியாக நீங்கள் தேடி வந்தது எம்ஜிஎல் பை பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல் எல். இந்த ஃபார்முலாவில் நிறைய சம் கேட்பாங்க. ரைட்டா? ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது உனக்கு நல்லா தெரியும். அப்போ யங்ஸ் மாடுலஸோட ஈக்குவேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து. லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ யங்ஸ் மாடுலஸ். ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி பேச போகிறீங்க. இப்போ நான் ஒரு 3 லைன் எழுதுறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். யங்ஸ் மாடுலஸ் இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். மெட்டீரியலோட தன்மையை பொறுத்தது. காப்பராக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அயனாக இருந்தால் வேற ஒரு மாதிரி இருக்கும், அலுமினியமாக இருந்தால் வேற ஒரு மாதிரி இருக்கும். சார் புரிஞ்சிருச்சு. யங்ஸ் மாடுலஸ் வந்து அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே நேரத்தில் இட் டிபெண்ட்ஸ் டெம்பரேச்சர் ஆல்சோ. இட் டிபெண்ட்ஸ் டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சராக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும், லோ டெம்பரேச்சராக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டி கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. யங்ஸ் மாடுலஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது? டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் டிபெண்ட்ஸ் டெம்பரேச்சர். ஏதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கா பாருங்களேன். யாராவது சொல்லுங்கள் பார்க்கும். நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யங்ஸ் மாடுலஸ் லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஆனால் அதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்ட்ரெயின். இந்த கான்ஸ்டன்ட் தான் மாடுலஸ். அப்போ என்ன தெரியுமா சொல்ல வராங்க? யங்ஸ் மாடுலஸ் எல்லாரும் ஒழுங்காக காதில் வாங்க. இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் யங்ஸ் மாடுலஸ் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா உனக்கே தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டன்ட்டு. உன்னை வேணும்னே ஏமாற்றுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை நான் 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ யங்ஸ் மாடுலஸ் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்பான். நீ என்ன பண்ணுவேன்? யங்ஸ் மாடுலஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது 2 டைம் அதிகமானால் இதுவும் 2 டைம் அதிகமாகும்னு தப்பாக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவன் ஒரு கான்ஸ்டன்ட், அவன் மாற மாட்டான். யங்ஸ் மாடுலஸ் மாறாது. ஸ்ட்ரெஸ் மாறினா ஸ்ட்ரெயின் மாறும். 2 ரூபாய் ஸ்ட்ரெஸ் மாறிச்சுன்னா 2 ரூபாய் ஸ்ட்ரெயின் மாறும். ரெண்டும் போய் சேர்ந்து அதே ஆன்சராக தான் இருக்கும். ரைட்டா? ரைட். சொல்ல சார் அது டெல் ஒரு லிமிட் தானே சார்? அது லிமிட் தாண்டிடுச்சுன்னா லிமிட் தாண்டினா பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடும். பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஹூக்ஸில் ஒபே ஆகாது. நம்ம யங்ஸ் மாடுலஸ் படிக்க முடியாது.
இப்போ அந்த ரப்பர் பேண்டை ஒரு பேருக்கு ஸ்ட்ரெச் பண்ணுற, இல்லைனா ஒன்றும் இல்லை, நம்ம வீடுலாம் கட்டும்போது ஒரு அயன் ராடு பார்ப்பீங்களே, இந்த கம்பின்னு சொல்லுவீங்களா, அயன் ராட் பார்ப்பீங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கோங்களேன், ஜஸ்ட் இப்படி பெண்ட் பண்ணுறீங்க, பெண்ட் பண்ணதும் திரும்ப அது ஒரிஜினலுக்கு போயிடுது. இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரிஜினலுக்கு வந்துடுது. இன்னும் நல்லா பெண்ட் பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பெண்ட் பண்ணுறீங்க, இப்படி பெண்ட் பண்ணிட்டீங்க, திரும்பி அது ஒரிஜினலுக்கு போகுமா? போகாது. அப்போ இந்த இடம் பர்மனன்ட் டிஃபார்மேஷன். இதுதான் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான்ப்பா எலாஸ்டிசிட்டி. இப்போ நம்ம படிக்க போகிற இந்த லெசன் ஃபுல்லாகவே வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான். அந்த உனக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ரப்பர் பேண்ட் அறுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் தான். ரப்பர் பேண்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டாப்பிக்கே போயிடும். எலாஸ்டிக் பிஹேவியர்ன்ற கான்செப்டே நம்ம படிக்க தேவையில்லை. ரைட்டா சஞ்சய், புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் என்ன சார் நடக்கும்? எல்லோரும் நல்லா கவனமாக கவனிங்க. ஒரு பாடி நல்ல எலாஸ்டிக் பாடியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அதோட யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் அதோட எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாக இருக்கும். எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாக இருக்கணும்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் தான் எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகமாக இருக்கும். நான் இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னை கேட்குறாங்க, அயன் ராடுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமாக, ரப்பர் பேண்டுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமானு கேட்குறாங்க. ரப்பருக்கு நான் நினச்சிக்கிட்டேன் ரப்பரை தான் ரொம்ப எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும், அதனால் அதுக்கு தான் எலாஸ்டிக் பிஹேவியர் அதிகம்னு நான் நினச்சிக்கிட்டேன். எலாஸ்டிக் பிஹேவியர் நல்லா காதில் வாங்க, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலை விட அயனுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இது உங்கள் புக்லேயுமே இருக்கும், என்சிஆர்ட்லேயும் போய் பாரு, ஆலன்லேயும் போய் பாரு. அயன் ராடுக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால் அவங்களோட எலாஸ்டிக் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை பெண்ட் பண்ணால் சீக்கிரம் ஒரிஜினலுக்கு போயிடும். எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி பண்ணும் பொழுது தான் அது பர்மனன்ட் டிஃபார்ம் ஆகிடும்ன்றதை கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? இது ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒழுங்காக கற்றுக்குங்க. வாட் இஸ் மாடுலஸ்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். வாட் இஸ் யங்ஸ் மாடுலஸ்? லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஃபார்முலா என்ன? எஃப் பை ஏ பை டெல் எல் பை எல். கரெக்டாக போட்டிங்கன்னா எஃப் இன்ட்டு எல் பை ஏ இன்ட்டு டெல் எல். எஃப்ஐ உடச்சிட்டிங்கன்னா எம்ஜி, ஏவை உடச்சிட்டிங்கன்னா πr². அவ்வளோதான். தென் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி படிக்கணும். ப்ராப்பர்ட்டியில் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலையும் டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கும். தென் யங்ஸ் மாடுலஸும் எலாஸ்டிக் பிஹேவியரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று அதிகமானால் இன்னொன்றும் அதிகமாகும். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட். நான் இந்த பல்க் மாடுலஸை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அடுத்தது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் ஒரே நிமிஷம். வால்யூமில் பிரச்சனை நடந்தால் அது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்னால் என்னங்க சார்? இல்லை வால்யூம் மாடுலஸ்னால் என்ன? பல்க் மாடுலஸ் நல்லா கற்றுங்க. பல்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்குமான மாடுலஸ் தான் பல்க் மாடுலஸ். சில புத்தகங்களில் பி பயன்படுத்துகிறாங்க, சில புத்தகங்களில் கே பயன்படுத்துகிறாங்க. ஸ்டேட் போர்டு நான் நடத்திட்டு வந்த வரைக்கும் பி, என்சிஆர்டி கே, போய் பார்த்துக்கோ. கே பல்க் மாடுலஸ் எப்போவுமே தெரியும். இவனை பார்த்துட்டாலே நீங்கள் கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோன்னு சொல்லிடுறீங்க. பல்க் மாடுலஸ்னால் உனக்கு தெரியலன்னா பல்க் ஸ்ட்ரெஸ் பை தி பல்க் ஸ்ட்ரெயின். நல்லா தெரிஞ்சதுன்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். ரைட்டா? இப்போ உங்ககிட்ட வாட் இஸ் பல்க் மாடுலஸ்ன்னு கேட்டால் நீ ஈஸியாக சொல்லிடுவோம் சார், பல்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ சார். ரைட். ரொம்ப அழகாக புரிய வைக்கிறேன் பாரு. இது வந்து ஒரு க்யூப் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நம்ம இந்த சின்ன பிள்ளையில் நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு விளையாடுவீங்கல்ல. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா கிரைண்டரில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பாக்ஸாக வச்சுருப்பீங்க. நீங்கள் நிறைய கடைகளில் போனால் ஃப்ரண்ட்லேயே மாட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. நாங்களாம் ஸ்கூலில் போர்டு ரஃப் பண்ணுறதுக்கு கூட அதை வாங்கி போய் கொடுத்துருக்கோம், டஸ்டர்னு. ஸ்பாஞ்ச், நான் சொல்கிற ஸ்பாஞ்ச் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் வச்சா கம்ப்ரெஸ் ஆகும் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பக்கமும் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் யூனிட் ஏரியாவில். அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால இதுக்கு பேர் பல்க் ஸ்ட்ரெஸ். அதனால் இங்கே என்ன நடக்குது சார்? வால்யூம் நான் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி, நான் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? டெல்வி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. சேஞ்ச் இன் வால்யூம் டெல்வி. ரைட்டா? அப்போ என்ன எழுத போகிறோம் நம்ம? பல்க் ஸ்ட்ரெஸ் பை இது பல்க் ஸ்ட்ரெயின்னா மேலே ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா மாறாது. வால்யூம் ஸ்ட்ரெயின்னா
சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். நல்லா படிங்க மறுபடியும். இப்படி இருந்தது, நான் கம்ப்ரஸ் பண்ண பிறகு இப்படி மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு? ΔV. ஏற்கனவே இருந்தது எவ்வளோ? V. ஸோ பல்க் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் வால்யூம் பை த ஒரிஜினல் வால்யூம். நான் இங்கே ஒரு மைனஸ் போடுறேன். இந்த மைனஸ்க்கு என்னடா காரணம்னு உங்ககிட்ட கேட்குறேன். மைனஸ்க்கான காரணம் இங்கே வால்யூம் குறையுது, அதுதான் இங்கே மைனஸ்க்கான காரணம். வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அதுதான் இங்கே மைனஸ்க்கான காரணம்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ரைட். ஒரு நிமிஷம் பாருங்கள், இது மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ வழக்கம் போல் எப்பயும் பண்ணுவோம்ல, மைனஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை சேஞ்ச் இன் ஒரிஜினல் வால்யூம் பை சேஞ்ச் இன் வால்யூம். இது அப்படியே மேலே போயிடும். சார் ஃபார்முலா எழுதிட்டோம், வழக்கம் போல் யூனிட் போடுங்க. நான் உன்கிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன், டே மாடுலஸோட யூனிட்டும் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் ஒன்று தான்டா. சார் மேலே நியூட்டன், கீழே மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் ஒரு மீட்டர் க்யூப், வால்யூம் ஒரு மீட்டர் க்யூப் போய் சேர்ந்துருச்சு. அதனால் நியூட்டன் மீட்டர் பர் -2. இதே டைமென்ஷன் தான் அங்கேயுமே. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த க்யூபை கம்ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் கூட சாதாரணமான பேச்சு வழக்கில் ஏன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர் இல்லை, அப்போ PV/ΔVன்னு சொன்னாலும் சரிதான். பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பை சேஞ்ச் இன் வால்யூம். ரைட்டா? பல்க் மாடுலஸ் ஒன்றும் பயப்படாதுப்பா, இந்த ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியாவை தான் நான் ப்ரெஷர்னு எழுதியிருக்கேன். ப்ரெஷர்னு ஒரு வேளை டேட்டா கொடுத்தாங்கன்னா எங்கடா அது ப்ரெஷரே ஃபார்முலாவில் காணுமேன்னு தேடக்கூடாது. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா தான் இங்கே ப்ரெஷராக இருக்குது. ரைட்டா? அடுத்தது பை, இப்போ ஒரு வார்த்தை புதுசாக உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். சி. யார் சார் இந்த சி? சியோட பேர் எவ்வளோ நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி அதான் சி. உங்களுக்கு தெரியுமா, பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல் தான் கம்ப்ரெசிபிலிட்டி. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் இஸ் நத்திங், கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி C ஈக்குவல் டு 1/B. ரைட்டா? ஸோ இதோட யூனிட் உனக்கு நல்லா தெரியும். சியோடது 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்போ சியோடது நியூட்டன் பவர் -1 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? நான் ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொல்ல மறந்துட்டேன், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் எங்கே மட்டும்தான் அப்ளை ஆகும், பல்க் மாடுலஸ் எங்கே மட்டும் இருக்கும், ரிஜிடிட்டி மாடுலஸ் எங்கே மட்டும் இருக்கும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இருக்கிறதுலே அதான் இம்பார்ட்டன்ட். யங்ஸ் மாடுலஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சாலிட். எல்லாரும் கற்றுக்கோங்க. யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ஸில் மட்டும்தான் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ பல்க் மாடுலஸ் சாலிட்லேயும் இருக்கலாம், லிக்விட்லேயும் இருக்கலாம், கேஸஸ்லேயும் இருக்கலாம். கேட்க வேண்டிய கேள்வி பதிலாம். யங்ஸ் மாடுலஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சாலிட். இதை முன்னாடியே நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த பல்க் மாடுலஸ் ஞாபகம் வரும்போது தான் அது எனக்கு ஞாபகம் வருது. பல்க் மாடுலஸ் எங்கெல்லாம்டா இருக்கும்? சாலிடில் இருக்கும் சார், லிக்விடில் இருக்கும், கேஸஸில் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் எங்கேப்பா இருக்கும் சார்? அது ஒரு ராடு அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு ரிஜிட் பாடி மாதிரி இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ சாலிடில் மட்டும்தான்பா இருக்கும். ரைட்டா? இன்னொரு முக்கியமான விஷயம், பல்க் மாடுலஸ் எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும், அதாவது சாலிட்லையா லிக்விட்லையா கேஸஸ்லையா கேட்குறாங்க. இதையும் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. சாலிடில் ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்விடில் அதை விட கம்மியாக இருக்கும், கேஸஸில் அதை விட கம்மியாக இருக்கும். உனக்கு தெரியுது இல்லை, கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேணும்ல. இப்போ கேஸ் எப்படி பெருசாக கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? பலூனில் உள்ளே போட்டு கம்ப்ரெஸ் பண்ணலாம், லிக்விடை பாட்டிலுக்குள்ளார உள்ளே போட்டு கம்ப்ரெஸ் பண்ணலாம், சாலிடை டைரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். அப்போது பல்க் மாடுலஸ் யாரில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க சார்? சாலிடில் ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்விடில் அதை விட கம்மியாக இருக்கும், கேஸஸில் அதை விட கம்மியாக இருக்கும். ரைட்டா? ஸோ ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? வாட் இஸ் பல்க் மாடுலஸ்? சார் பல்க் ஸ்ட்ரெஸ்க்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. வேறு மாதிரி சொல்லுங்கள், வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூம் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா F/A பை ΔV/V. அப்படியே மேலே போயிடுச்சுன்னா மைனஸு. எதுக்காக மைனஸு? வால்யூம் குறையுது. ரைட்டா? ஸோ பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல் கம்ப்ரெசிபிலிட்டி எங்கெல்லாம் இருக்கும்? பல்க் மாடுலஸ் சாலிட், லிக்விட், கேஸஸ் மூணுத்துலேயுமே இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும்? சாலிடில் ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்விடில் கம்மியாக இருக்கும், கேஸஸில் அதை விட கம்மியாக இருக்கும். கம்பேர் பண்ணி படிங்க. நம்ம ரிட்டன் நோட்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருப்பேன். இதோ இங்கே எழுதுறது தான் அது எல்லாமே. ரைட்டா? ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு 4 டைம் எழுதி பார்த்துக்கிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 4 மார்க் ஈஸியாக ஓடியாந்துடும். ரைட்?
அடுத்த டாபிக் ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் ஒரே நிமிஷம். ஷியர் மாடுலஸ் உங்களுக்கு தெரியுமா? ஷியர் மாடுலஸோட இன்னொரு பேர் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் ஜென்ரலாக எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தாண்டா மாடுலஸ். அப்போ ஷியர் மாடுலஸ்னால் தெரியலனா அதோட பேர் அப்படியே போட்டுக்கோ, ஷியர் ஸ்ட்ரெஸ் பை தி ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் ஷியர் மாடுலஸ். அப்படி இல்லைன்னா அதோட ரிஜிடிட்டி மாடுலஸ்னு சொல்ல போகிறோம். ரிஜிடிட்டி மாடுலஸ் ரைட்டா? சரிங்க, என்ன நடக்க போகுது இதை நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கற்பனையாக உங்கள் பார்வையில் ஓட்டி பாருங்கள். நான் ஒரு பாடி சொல்லுவேன், அந்த பாடியை நீ நினச்சி பார்த்துக்கோ. அந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பேன், எங்கே கொடுக்குறன்றதை பார்த்துக்கோங்க. அந்த பாடி எப்படி நகருன்றதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீ கற்பனையாக உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்க்ரீனில் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இருக்கிறதுல இந்த மூணுத்தில் இதான் லேசாக உனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி கஷ்டப்படுத்தும், பட் ஈஸியாக நான் உங்களுக்கு புரிய வச்சுறேன். இங்கே பாருங்க, ஒரு க்யூப் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க. இந்த க்யூபோட பாட்டம் இதுதான் அப்படி தரையில் இருக்குது, தரையில் உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறீங்க. டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால திரும்பவும் நல்லா கவனி, பாட்டம் நகரக்கூடாது. டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால பாட்டம் நகரக்கூடாது. இந்த இடம் மட்டும் இப்படி நகருது ரைட்டா? எனக்கு போட தெரியல, பட் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நம்புகிறேன். இவ்வளோ ஆங்கிள் நகருது. பாட்டம் அப்படியே தான் இருக்குது. மேலே மட்டும் நகர்ந்துருக்கு. எவ்வளோ நகர்ந்துருக்கு? எக்ஸ் அளவுக்கு நகர்ந்துருக்கு. இது எவ்வளோ ஆங்கிள் நகர்ந்துருக்கு? 5 அளவுக்கு நகர்ந்துருக்கு. இந்த லென்த் என்ன? எல். ஷியர் இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் என்னங்க சார்? எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸுனாலே ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா தான். ஆனால் நீங்கள் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தீங்க இங்கே? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்புறமா ஷியர் ஸ்ட்ரெயின். ஒரே நிமிஷம் கலர் மாற்றிக்கிறேன். ஷியர் ஸ்ட்ரெயின் எப்போவுமே சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் தானே. tan phi opposite side by adjacent x by l. tan phi opposite side by adjacent. ரொம்ப ஸ்மாலராக இருந்தால் phi x by l. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு x by l உங்களுக்கு தெரியுமா? இந்த phi தான் ஸ்ட்ரெயின், இந்த phi தான் ஸ்ட்ரெயின். அப்போ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா F by A தான், கீழே ஒரு phi. இந்த லெட்டர் பேர் என்ன தெரியுமா? ஈட்டா. திரும்பவும் சொல்கிறேன், இது தீட்டா. இது தெரியும் உனக்கு நல்லா, சின்ன பிள்ளைன்னு படிச்சுட்ருக்கு. இது ஈட்டா. இதுக்கு முன்னாடி எங்கே படித்தோம் ஈட்டாவை? 11th பசங்க எங்கேயுமே படிக்கல, இப்போ தான் புதுசாக ஈட்டா படிக்கிறீங்க. 12th பசங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியில் படிச்சுவீங்க. எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஈட்டான்னு ஒரு லெட்டர் யூஸ் பண்ணேன். இந்த உங்களுக்கு ரொம்ப புதுசு ஈட்டா, இங்கே தான் புதுசாக படிக்கிறீங்க 11th பசங்க. ஸோ ஈட்டான்றது என்ன அப்படின்னா ஷியர் மாடுலஸ் இல்லை ரிஜிடிட்டி மாடுலஸ். இதே லெசனில் இன்னொரு இடத்துல பயன்படுத்துவீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு பயன்படுத்துவீங்க. அப்போது ஈட்டா ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை phi. என்னப்பா எழுதியிருக்கேன்? ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். அப்போ F by A phi கரெக்டாக? இப்போ தான் கற்றுக் கொடுத்தேன். ஃபைக்கு பதிலாக எக்ஸ் பை எல்னு சொல்லி கொடுத்தேன். ஃபைக்கு பதிலாக எக்ஸ் பை எல்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ என்னோட கம்ஃபர்ட்டுக்காக இந்த எக்ஸை நான் del பை எல்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா மேலே நகர்ந்தது del அளவுக்கு, ஒரிஜினல் எல் அளவுக்கு. நம்ம விருப்பம் தான். எக்ஸ் பை எல்லுக்கு பதிலாக நான் del பை எல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ஃபைக்கு பதிலாக del பை எல். மேலே போயிடுச்சா? del பை எல். இது ஈட்டா. கற்றுக்கிட்டிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், ஷியர் மாடுலஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சாலிட். என்னோட 3 கேள்விக்கு பதில் சொல்லணும்.
யங்ஸ் மாடுலஸ் எங்கே மட்டும்பா இருக்கும்? ஒன்லி சாலிட் சார். ரிஜிடிட்டி மாடுலஸ் எங்கடா இருக்கும்? ஒன்லி சாலிட் சார். பல்க் மாடுலஸ் மட்டும் எங்கே இருக்கும்? எல்லா இடத்துலையும் இருக்கும். சாலிட், லிக்விட், கேஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ரைட்டா? அப்போ யங்ஸும் ரிஜிடிட்டியும் சாலிடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு ரிலேஷன் போட போகிறேன். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ்? ஒன்றுமே இல்லை பே. ரிஜிடிட்டி மாடுலஸ் வேணும்னா யங்ஸ் மாடுலஸை 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சா பாருங்க. ரிஜிடிட்டி மாடுலஸ் வேணும்னா யங்ஸ் மாடுலஸை 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ யங்ஸ் மாடுலஸ் ஒரு பேச்சுக்கு 90 அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் 30 இருக்கும். அப்போ y = 3 ஈட்டா. யங்ஸ் மாடுலஸ் தான் ரொம்ப அதிகம், ரிஜிடிட்டி மாடுலஸ் கம்மியாக இருக்கும். y = 3 ஈட்டா. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இந்த ரேஷியோவை ஒழுங்காக படிச்சுக்கணும். ரைட்? ஸோ இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், பல்க் ஸ்ட்ரெஸ், பல்க் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெயின். இது எல்லாத்துக்கும் தனித்தனி ரேஷியோ. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் எல்லாத்துக்குமான ஃபார்முலா. ஒரு சின்ன ஃபாஸ்ட் ரிவிஷன் தான். F/A ∂L/L L/L. இது யங்ஸ் மாடுலஸோட ஈக்குவேஷன். பல்க் மாடுலஸ் force applied per unit area by V/Δv minus ஒரு பேச்சுக்கு PV/Δv minus ஈட்டா F/A phi. ஃபைக்கு ஒருவேளை x/L இருந்தால் x/L சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ∂L/L இருந்தால் ∂L/L கண்டுபிடிங்க. எப்போவுமே ஃபை டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த x/L ஃபை கண்டுபிடிக்கணும், இல்லை ∂L/L ஃபை கண்டுபிடிக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து தான் ஈட்டாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒன்லி ஃபார் சாலிட். போத் சாலிட், லிக்விட், கேஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது ஒன்லி சாலிட்ஸ். ரைட்டா? ஸோ ரிலேஷனு யங்ஸ் மாடுலஸை 3ஆல் டிவைட் பண்ணால் ரிஜிடிட்டி மாடுலஸ் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி படிப்பீங்க. யங்ஸ் மாடுலஸில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு மற்ற இடத்துல படிக்க மாட்டீங்க. வரும்பொழுது நான் சொல்லித்தரேன். ரைட்டா? ஒரு நிமிஷம். ஸோ 3 மாடுலஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் லெசன் முடிச்சிருக்கோம். எனக்கு இது வரைக்கும் பதில் சொல்லுங்கள். பேசினது கிளியர் அண்ட் தென் அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். அஸ்வந்த், சாரு, தனுத்ரா, பேசின வரைக்கும் கிளியராக? ஏதாவது டவுட் இருக்கா? Clear, sir. சாரு, சத்யா, அஸ்வந்த், ஹேமா. ரைட் பை. Clear, sir. ஹேமா கேட்கணும் நினச்சேன். ஹேமா, அடுத்த யூனிட் உங்களுக்கு என்ன? சார் எங்களுக்கு டியூவல் நேச்சர் எடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ டியூவல் போயிட்டுருக்கு. அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனு வேவ் ஆப்டிக்ஸ், அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கொலிஷன் சார். ஓகே. அப்போ டியூவல் மட்டும் நடத்தணும். ரைட் பை. ஸோ கோகுலவாசன் பேசினது கிளியராக உனக்கு? மோனிஷ், பத்மாஷினி, கிளியர் சார். ராம் கோகுல், நிஷாந்தினி. கிளியர் சார். ரைட் பை. ராஜஸ்ரீ சார். சொல்டா சார் நம்ம ஏன் சார் இந்த ஸ்ட்ரெஸ்ல மட்டும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து ∂L/L வந்து நம்ம மைனஸ் போட மாட்டேங்கிறோம்? அங்கே இன்க்ரீஸ் ஆகுதுடா, எக்ஸ்பேண்ட் பண்ணுற. உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் நடக்குது, அந்த ராட்ல ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷன் நடக்குது. எக்ஸ்பான்ஷன் பாசிட்டிவ் தானே, கம்ப்ரெஷன் தானே நெகட்டிவ். எஸ் சார். அப்புறம் ராஜஸ்ரீ, சஞ்சய். ரைட் பை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த டாபிக் தான் போகணும். நீங்கள் கண்டினியூவாக அரௌண்ட் ஒரு 40 நிமிஷமாக கவனிச்சிட்டு இருக்கீங்களே, அதனால் ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட கத்தினே தான் கிடப்பேன். பட் அது உனக்கு வந்து சேருதா சேரலையான்றதுக்காக தான் கேட்குறது. நீயும் ஃபார்மல் எஸ் தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும். காலங்காலமாக இதே தான் நடந்துன்னு இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஆர்வம், யாராவது டவுட் கேட்டுற மாட்டாங்களா, நம்மளும் திருப்பி சொல்லி கொடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு. ரைட்டா? ரைட் பை. ஷைனி, பூஜா, சௌமியா, தபாஸ்வினி, உங்களுக்கு பை. ரைட், குட், சூப்பர். இப்போது அடுத்தது நம்ம பேச போகிறது 2 முக்கியமான விஷயம் பேச போகிறோம். பாய்சான்ஸ் ரேஷியோ. சொல்டா சார். அந்த ஃபை இருக்குல்ல சார், அது வந்து ஆங்கிள் தானே சார்? அது ஆங்கிளாக இந்த இடத்துல டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த பாடியோட பாட்டம் நகரலை, டாப் சர்ஃபேஸ் மட்டும். மைக்கேல் ஜாக்சன் அவரோட பேர் தான்டா. ஆமாம், அவரோட டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இவர் கூட சொல்லிட்டு இருப்பாங்களா, அவர் ஏதோ ஒரு ஷூலாம் போட்டிருக்காரு. அவர் வெர்டிகலாக நிற்பார், திடீர்னு சம் 30 டிகிரி அளவுக்கு பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ ஆங்கிள் அவர் டிஸ்பிளேஸ் ஆகிறாரோ, எவ்வளோ ஆங்கிள் அவர் டான்ஜென்ஷியலாக இன்க்ளைன்ட் ஆகிறாரோ, அதுதான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின். தட் இஸ் ஃபை.
5 என்ன மேலே ஆப்போசிட் எக்ஸ் அட்ஜசன்ட் எல், அவ்வளோதான். புரியுதா? சார் வழக்கமா இந்த tan ஃபங்க்ஷன் sin ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க சார். ஆமாம், லென்த் வச்சு. இது மினிமமாக இருந்ததுன்னா tan ஈக்குவல் டு எது மினிமமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், டேனையோ சைனையோ ரிலீவ் பண்ணிடலாம்ல. when theta is very yes, small sin theta becomes theta. எத்தனை இடத்துல படிச்சிருக்கோம்? எஸ் சார். அதான் அது ஸ்மாலராக இருக்கிறதுனால. ரைட் பை. ஸோ இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர்கிட்ட ஆப்சன்ட். பரவாயில்ல பை. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு. இன்னும் அக்டோபரில் இருக்கும் தீபாவளி, அப்புறம் வரும் ஜனவரி வரும், பொங்கல் லீவ் வரும். டிசம்பருக்குள்ளே ஒரு ரவுண்ட் நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரிலேருந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிளாஸ் வந்து என்னால் பெருசாக இப்போ சமீபமாக இந்த வாரத்தில் 2 கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, மண்டேவும் நேற்றும். ஸோ அதுக்கு தான் நாளைக்கு கிளாஸ் கொடுத்துட்றேன். தென் வந்து நீங்களும் கிளாஸ் மிஸ் பண்ணாத பார்த்துக்குங்க. ரைட்டா? அடுத்தது இப்போ 2-3 வார்த்தைகள் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். டென்சைல் ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ், சாரி பாதி எல்லு. டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு ராடுக்கு வெயிட் கொடுக்குறீங்க, அதனால் அந்த ராடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன் நடந்ததுன்னா லென்த்து அதிகமானா, இனி எங்கெல்லாம் லென்த் அதிகமாகுதோ அதோட பேர் நீங்கள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லணும். அடுத்தது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஒரு ராடை கீழே கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதனால் அந்த ராடு கம்ப்ரெஸ் ஆகுது டெல்எல் அளவுக்கு. லென்த்து டிக்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. டென்சைல் தெரிஞ்சிருச்சு, கம்ப்ரசிவ் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஏற்கனவே உனக்கு சொன்ன பாயிண்ட் தான், உனக்கு புரியுதான்னு பாருங்கள். யங்ஸ்மால்லஸ் இஸ் ஒன்லி டிஃபைன் சாலிட். கரெக்டு தான். யங்ஸ்மால்லஸ் அதிகமாக இருந்தால் எலாஸ்டிக் பிஹேவியரும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டீல். நான் ஸ்டீல்ன்றது அயன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸ்டீல் இஸ் மோர் elastic then rubber. நான் சொன்னல, நானுமே தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரப்பருக்கு மோர் எலாஸ்டிக்கா ஸ்டீலுக்கு மோர் எலாஸ்டிக்கான்னு கேட்டால் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, யார் அதிகமாக எக்ஸ்பாண்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் எலாஸ்டிக் பிஹேவியர் ஜாஸ்தின்னு தப்பாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர். கரெக்டாக? இப்போ சொல்ல போகிற கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின். யாராவது சொல்லுங்கள், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நான் ரிஜிட் பாடி பற்றி சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் ரிஜிட் பாடி? ஷேப்போ சைஸோ மாறாது சார். ஷேப்போ சைஸோ மாறாது, அப்படி இருந்தால் அது ரிஜிட் பாடி. அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ரிஜிட் பாடியோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ, ரிஜிட் பாடியோட பல்க் மாடுலஸ் எவ்வளோ, ரிஜிட் பாடியோட ரிஜிடிட்டி மாடுலஸ் எவ்வளோ. சொல்ல முடியுமா? உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். யங்ஸ் மாடுலஸ் இன்ஃபினிட். எவ்வளோ பா? இன்ஃபினிட். இன்ஃபினிட். எக்ஸலன்ட் பா. ஏன் இன்ஃபினிட்? டிஃபார்மே ஆகாதுல்ல சார். எலாஸ்டிசிட்டி. பாடி டிஃபார்மே ஆகாது. ரிஜிட் பாடியோட ஷேப்பு சைஸ் எதுவுமே மாறாது. உங்களுக்கு தெரியுமா, மாடுலஸ்னாலே ஷேப் அண்ட் சைஸ் மாறணும். லென்த் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் நடந்தால் தான் அங்கே மாடுலஸே நம்ம படிக்க முடியும். அப்போது நல்லா கற்றுக்குங்க. ஃபார் ரிஜிட் பாடி யங்ஸ் மாடுலஸ் இன்ஃபினிட்டி, பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டி, ரிஜிடிட்டி மாடுலஸ் இன்ஃபினிட்டி. இவங்க எல்லாத்தோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கவனமாக கற்றுக்கணும். காரணம் அங்கே ஸ்ட்ரெயினே இருக்காது. ஸ்ட்ரெயின் ஜீரோ, எனிதிங் பை ஜீரோ, இன்ஃபினிட்டி. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது பாய்சான்ஸ் ரேஷியோ, ஒரு புது டாபிக். இதை முடிச்சுட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி பேசணும். இந்த பாய்சான் ரேஷியோ மட்டும் நான் முடிச்சுட்டு வரேன். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சொல்கிறேன் சார் இது டெலிட்டட் இல்லை சார்? எது பாய்சன் ரேஷியோ டெலிட்டடா? அப்பா ஒரே நல்ல வேலை சொன்னேன். இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தலாம் இருக்குல்ல? ஒரு நிமிஷம். யார்கிட்டயோ சிலபஸ் இருந்தது, இப்போ அனுப்பிச்சுடுங்க, டக்குன்னு அனுப்பிச்சுடுங்க பா. ஒரே நிமிஷம், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம மட்டும் நடத்திட்டு இருக்கு வேஸ்ட்டாக போய்டும்.
இப்போ கூட குரூப்பில் போட்டு விட்டுருந்தேன் நினைக்கிறேன். அதோ இருக்குது. இப்போ ஒரே நிமிஷம் குரூப் செக் பண்ணுங்கள். எதையும் தெரிஞ்சுட்டு படிக்கிறது நல்லது தானே. தேவையில்லாத ஒரு ஆர்வத்தில் நம்மகிட்ட நடத்திட்டுனா வேஸ்ட்டாக தான் போகும், டைம் வேஸ்ட்டாக. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட் யூனிட் 7 பாருங்கள். எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்குது, ஹூக்ஸ்லாம் இருக்குது, யங்ஸ் மாடல்ஸ் முடிச்சிட்டேன், பல்க் மாடல்ஸ் முடிச்சிட்டேன், ரிஜிடிட்டி மாடல்ஸ் முடிச்சிட்டேன். ஆமாம், அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரெஷர், பாஸ்கல்லாம், எஃபெக்ட் ஆஃப் அதெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. விஸ்காசிட்டி, ஸ்ட்ரோக்ஸ்லாம் லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான், இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. இதில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரிலேஷன் போடணும். பாய்சான் ரேஷியோலாம் கிடையாது. ராம்கோகுல் தேங்க்ஸ் சார். அடுத்தது இப்போ அவங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள், யூனிட் 7ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்னு டாபிக் இருக்கும். இங்கே ஒரே லெசனாக தான் கொடுத்துருக்காங்க. பாய்சான் ரேஷியோலாம் தூக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 டாபிக் தூக்கியிருக்காங்க. இன்னும் நம்ம ஒரே ஒரு டாபிக் தான் பேசணும். ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்துருவோமா? ஸோ அதை முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி ஒரு கிளாஸில் இந்த யூனிட் முடிச்சு ஹாப்பியில் நம்ம போயிடலாம். அடுத்ததுலேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், பெரிய யூனிட் அது மட்டும் ஓடிட்டுருக்கும். ரைட், நான் உங்கள் ரிப்பீட்டர் எடுக்கும்பொழுது அந்த யூனிட்டை நான் கடைசியாக தான் நடத்துவேன். அது பசங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும், அதை அவன் படிக்கவும் மாட்டான், தொல்லையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது ஸ்டார்டிங்லேயே ஒன்று ஆரம்பத்தில் ரேஆப்டிக்ஸ் மாதிரி நடத்தி விட்ருவேன், அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக எல்லா யூனிட்டையும் முடிச்சுட்டு பேசுவோம். ஸோ இந்த வருஷம் அதை முன்னாடியே பேசுவோம். ப்ளஸ் வந்து அதில் வர ஸ்கோரை நம்ம அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுவோம். ரைட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வாங்க. ரைட், கவனமாக கவனிங்க. நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் அப்படியே கற்பனையாக பாருங்கள். ஒரு ராடு ஒரு சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், இப்படி இருக்குது. ஒரிஜினல் லென்த் L. இந்த ராடுக்கு ஒரு பெரிய வெயிட் ஹேங்கர் போட்டுக்கிட்டேன், 1 kg ஆட் பண்ணுறேன். அதனால் இந்த ராடு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறப்ப 1 சென்டிமீட்டர்லாம் எனக்கு தெரியாது இல்லை. 2 kg ஆட் பண்ணுறேன், 2 சென்டிமீட்டர், 3 kg 3 சென்டிமீட்டர், 4 kg 4 சென்டிமீட்டர், 5 kg 5 சென்டிமீட்டர். 5 kg வரைக்கும் 5 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. 6 kg எழுதுகிறேன், 7 kg 8 kg. அது மட்டும் நான் தாங்கிக்கிட்டே இருக்குமா? ஏதாவது ஒரு நேரத்தில் பிரேக் ஆகணும்ல. இன்றைக்கி பாலம் கட்டுறதுக்கான பேசிக் பிரின்சிபல் தான் நம்ம பேச போகிறோம். சிவில் படிக்கிற பசங்க, இன்ஜினியரிங்கில் பாலிடெக்னிக்கில் சிவில் படிக்கிற பசங்க இந்த டாபிக் அப்படியே படிப்பாங்க. ஒரு ராடோட எலாஸ்டிக் தன்மை, ஒரு பாலத்து மேலே ஒரே நேரத்தில் எத்தனை பஸ்ஸு எத்தனை கார் ஒன்றா போகலான்ற கேல்குலேஷன் முதற்கொண்டு இந்த பேசிக் ஃபார்முலாவில் இருந்தால் அவங்க படிப்பாங்க. நம்ம கொஞ்சோண்டு படிச்சுட்டு விட்டுருவோம், இதுலேருந்து டீட்டெயில்டாக அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு செங்கல் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அது தாங்கும், எதுக்கு மேலே அது பிரேக் ஆகும், எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் கர்வில் தான் நம்ம பண்ண போகிறோம். 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது 5 kgக்கு. 6 kg எழுதுகிறேன், 5லேருந்து 6க்கு போகாமல் 6.5க்கு போயிடுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்குது. என்ன அர்த்தம்? அந்த ராடு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். 7 போடுறேன், உடனே 9 கிட்ட போயிடுது, ரொம்ப எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்குது. 8 பிரேக் ஆகி கீழே வந்துடுது. ரைட்டா? இதுக்கான கிராஃபை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பார்த்துக்கலாமா? இங்கே வாங்க. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ், எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின். கண்டிப்பாக கான்செப்ட் கொஷின் கேட்பாங்க, ஒழுங்காக கற்றுக்கிட்டே வாங்க. இப்போ இது 0ல் இருக்குது. 1 kg 1 சென்டிமீட்டர் இந்த இடம். வழக்கம் போல் 2 kg 2 சென்டிமீட்டர், 3 kg 3 சென்டிமீட்டர், 4 kg 4 சென்டிமீட்டர், 5 kg 5 சென்டிமீட்டர். இது வரைக்கும் போகுதா? திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா 5th kgயை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ 4 kg தானே இருக்குது. அப்போ என்னப்பா ஆகும்? யாராவது சொல்லுங்கள். அந்த ராடு எங்கே போயிடும்? 5th kg நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 5 சென்டிமீட்டர்லேருந்து இப்போ அந்த ராடு எங்கே போயிருக்கணும்? 4 centimeter. ரைட், 4 சென்டிமீட்டருக்கு வந்திருக்கணும். 3 எடுத்துட்டா 3க்கு வந்திருக்கணும். 2னா 2க்கு எடுத்துக்கணும். 1 எடுத்துட்டா சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டா 0க்கு வந்திருக்கணும். அப்போது என்ன தெரியுமா அர்த்தம்? இது வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும்?
வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் 5 கிலோ வரைக்கும். நான் உனக்கு புரியறதுக்காக 5 கிலோன்னு சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணுறனோ திரும்ப அது ஒரிஜினலுக்கு வரணும். இப்போ ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, விட்டுறீங்க, ஒரிஜினலுக்கு வந்துடுது இல்லை, அந்த மாதிரி தான். அப்போது இந்த இடம் வரைக்கும் தான், இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நான் என்ன சொல்ல போகிறேன், எலாஸ்டிக் லிமிட்டுன்னு சொல்ல போகிறேன். எலாஸ்டிக் லிமிட், இந்த பாயிண்ட் வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட். ரைட்டா? இந்த ரீஜியனோட பேர் எலாஸ்டிக் ரீஜியன்னு பேர். எலாஸ்டிக் ரீஜியன். திரும்பவும் நான் 5 கிலோ போட்டுக்கிட்டேன். இப்போ 6வது கிலோ போட்டேன். 6வது கிலோ போட்டது எங்கே போயிடுச்சு? 6.5க்கு போயிடுச்சு. 6.5க்கு போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த இடம் 6 kg. கவனமாக கவனிச்சவா, நான் 2 முறை சொல்லித்தரேன். 6 kgக்கு வந்துருச்சு. இப்போ நான் ரிமூவ் பண்ணால் அது எங்கே வந்திருக்கணும்? 0க்கு வந்திருக்கணும். ஆனால் 0க்கு வராது. ஏன்னா அது ரொம்ப பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆயிடுச்சு. டிஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது எங்கே வந்திருக்கும்? 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். புரியலையா? 5 கிலோ போட்டு ரிமூவ் பண்ணுறேன், திரும்ப 0க்கு வந்துருச்சு. 60 kg போட்டு ரிமூவ் பண்ணுறேன், 0க்கு வரல. ஆக்சுவலாக அந்த ஒயர் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா, நான் 6வது kg எப்போ போட்டனோ அப்போவே அது 11 சென்டிமீட்டர் பர்மனெண்ட்டாக வந்துருச்சு. அப்போ 11 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் தோப்பார் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்படின்னா இனிமேல் அது ஒரிஜினலுக்கு போகாதுன்னா பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்தோட பேர் பர்மனெண்ட் ஸ்ட்ரெயின். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இந்த இடத்துல இருக்கோம். திரும்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுறேன், நிறைய போயிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த இடம் பியூர்லி எலாஸ்டிக், இந்த இடம் பார்ஷியலி பிளாஸ்டிக் அண்ட் பார்ஷியலி எலாஸ்டிக். எந்த இடம்? இந்த இடம். நான் ஒரு பேர் வச்சிருவா, ஏபி. ஓலிருந்து ஏ வரைக்கும் பியூர்லி எலாஸ்டிக், ஏலிருந்து பி வரைக்கும் பார்ஷியலி பிளாஸ்டிக், பார்ஷியலி எலாஸ்டிக். திரும்ப கொஞ்சமாக வெயிட் ஆட் பண்ணால் கூட நிறைய வந்துருச்சு. சி, இந்த இடம் தன்னோட எலாஸ்டிக் தன்மையை முழுமையாக இழந்து இட் இஸ் பியூர்லி பிளாஸ்டிக், ஃபுல்லாக மாறி போச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணாலும் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், போய் அருந்து விழுந்துடும். அருந்து விழுற பாயிண்ட்டு தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு கம்பி அருந்து விழுவதற்கான நிகழ்வு தான் இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, ஒன்றும் பெருசாக எனக்கு புரியல சார், இன்னும் ஒரே ஒரு டைம் கற்றுக் கொடுங்களேன். இப்போ நம்ம கிராஃப் எங்கே ட்ரா பண்ணுறோன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ட்ரா பண்ணுறோம். வழக்கம் போல் ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் ஆக்சிஸ், ஸ்ட்ரெயினை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். within the elastic limit graph becomes straight line, they obey Hooke's law. இந்த இடம் தான் ஏ. அப்போ ஓலிருந்து ஏ வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜியன். திரும்ப இன்னும் 1 kg வெயிட் ஆட் பண்ணால் கூட இது இப்படி போயிடுது, ஏலேருந்து பிக்கு போயிடுது. இப்போ நான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணால் அது எங்கே வரணும்? 0க்கு தான் வரணும். ஆனால் 0க்கு வருமானு கேட்டால் 0க்கு வராது. அது பர்மனெண்ட்டாகவே என்ன ஆயிடுச்சு? வீணாக போயிடுச்சு. பர்மனெண்ட்டாகவே டிஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் என்ன தான் நினச்சாலும் அந்த 0க்கு அதால் வரவே முடியாது. அந்த பாடியோட தன்மையே மாறிப்போச்சு. அப்போ இந்த இடம் வச்சுக்கலாமா? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இந்த ஓஎக்ஸு பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, பர்மனெண்ட் ஸ்ட்ரெயின். திரும்ப இந்த ஏக்கும் பிக்குமான இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்ல. இது வந்து பியூர் எலாஸ்டிக். ரிமூவ் பண்ணால் ஒரிஜினலுக்கு வரும், திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணால் அங்கே போகும், ரிமூவ் பண்ணால் ஒரிஜினலுக்கு வரும். பியூர் எலாஸ்டிக். இந்த இடத்துல கொஞ்சமாக பிளாஸ்டிக் கலந்துருச்சு. பிளாஸ்டிக் கலந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாதி எலாஸ்டிக் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பார்ஷியலி பிளாஸ்டிக் தென் பார்ஷியலி எலாஸ்டிக். எந்த ரீஜியன்? ஏபி ரீஜியன். நான் பயன்படுத்துறது ஓஏபின்னு யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை அவங்க கொஷின் பேப்பரில் பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கவனித்து பார்க்கணும், யார் வந்து பார்ஷியலி பிளாஸ்டிக், பார்ஷியலி எலாஸ்டிக். அப்போ பியில் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுறேன். 6 கிலோவுக்கு அப்புறம் 7வது கிலோ ஆட் பண்ணுறேன். எக்ஸ்பான்ஷன் பெருசாக இருக்குது. சி போயிடுது, முழுமையாக வெளில போயிடுச்சு எலாஸ்டிக் ஃபுல்லாகவே. அப்போது இதுக்கு பேர் பியூர்லி பிளாஸ்டிக். சிலேருந்து வெயிட் போட்டால் டிக்கு போயிடுது, அங்கே போனால் அருந்து விழுந்துற போகுது. அப்போ சிடி பிரேக்கிங் ரீஜியன் அல்லது பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு கற்றுக்க போகிறீங்க. ரைட்டா? சரி, இதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்க? ஏன் இவ்வளோ தொண்டை தண்ணி வற்றி கத்திட்டு கிடக்குறீங்க? இதிலேருந்து 2 கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லவா?
உங்களுக்கு 2 புது பேர் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலங்காலமாக நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்டைல் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல் எளிதில் உடையக்கூடிய, சொன்னது ஞாபகம் வந்திருக்கும், உடையக்கூடிய, எளிதில் உடையக்கூடிய. சார் பீங்கான், கிளாஸ் டம்ளர்ஸ் இதெல்லாம் போட்டதும் பொட்டுன்னு உடஞ்சி போய்டும். டக்டைல் மெட்டீரியல் சீக்கிரமாக உடையாது. இந்த பிளாஸ்டிக் வாளி, ரப்பர் குடம், பிளாஸ்டிக் டம்ளரு எல்லாம் தூக்கி போட்டால் போட்டுன்னு பவுன்ஸ் ஆகி போயிடும். அதெல்லாம் டக்டைல் மெட்டீரியல். உளுந்து உடஞ்சா பிரிட்டைல், உடையலை எலாங்கேட் ஆகும் அப்படின்னா அது டக்டைல். இது எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இந்த கிராஃபில் இருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஓலேருந்து ஏ, ஏலேருந்து பி, பியிலேருந்து சி. இந்த இடம் ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் சி. இந்த சியிலிருந்து டி வரைக்கும் இந்த சிடியை நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாஸ்டிக் ரீஜியன்னு சொல்கிறேன். ஏன்னா பிளாஸ்டிக் ரீஜியனுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போது பிளாஸ்டிக் ரீஜியன் லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியனாக இருந்தால், இந்த சிடி வேல்யூ வந்து பெருசாக நமக்கு கிடைச்சா, லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியனாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டக்டைல் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். ஸ்டீல் டக்டைல், அலுமினியம் டக்டைல், காப்பர் டக்டைல் மெட்டீரியல், சில்வர் டக்டைல் மெட்டீரியல், தங்கம் இருக்கிறதுலே சூப்பரான டக்டைல். அது ஒரு கிராம் வந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, த்ரெட்டு மாதிரி பண்ண முடியுமா கோல்டை, அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா ஹீட் பண்ணி. அதே இங்கே பிரிட்டைல் பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஏலேருந்து பி, பியிலேருந்து சி. இந்த சிடி ரீஜியன் பாருங்களேன், பக்கத்தில் இருக்குது பாருங்கள். வெரி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் பிளாஸ்டிக் எக்ஸ்பான்ஷன். உழுந்ததும் பொட்டுன்னு போகிறது எல்லாமே கிளாஸு, பீங்கான், கேஸ்ட்ரெயின், நம்ம அம்மா தோசைக்கல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, உழுந்தா அப்படியே புட்டுக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஆல் டைப்ஸ் ஆஃப் செராமிக் மெட்டீரியல்ஸ் ஆர் பிரிட்டைல் மெட்டீரியல். இந்த 2 கொஷின் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இதை கவனமாக கவனிக்கணும். ஓஏ எலாஸ்டிக் ரீஜியன், ஏபி பார்ஷியலி பிளாஸ்டிக், சிடி பியூர்லி பிளாஸ்டிக், பிசியை தாண்டிட்டாலே அது பியூர்லி பிளாஸ்டிக். டி வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டு, எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒழுங்காக பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசி முடிச்சிருக்கேன். இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இல்லைப்பா மேக்ஸிமம் எல்லாமே பேசிட்டேன், ப்ராப்பர்ட்டியும் பேசிட்டேன். ரைட், ஒரே நிமிஷம்.